ஒரு பொண்ணு டயர்டா இருக்கலாம், ஆனா டயர்டா இருக்கா பெர்மிஷன் இருக்கா? அவ என்ன பண்ணாலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரெடியா இருக்கும். கரியர்ல ஸ்ட்ராங்கா இருந்தா ஃபேமிலிக்கு டைம் இல்லை, வீடை ஃபோக்கஸ் பண்ணினா வேஸ்ட் ஆஃப் படிப்பு, ரெண்டும் மேனேஜ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். அப்போ கேள்வி என்ன, அவ ப்ராப்ளமா இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷனா? வணக்கம் மக்களே, இது மனம் பேச்சு. ஒரு ஸ்மால் அப்சர்வேஷன் ஷேர் பண்ணலாமா? மார்னிங்ல எல்லாரும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகும்போது லஞ்ச் பாக்ஸ் ரெடியா இருந்தா யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் லேட் ஆனா அதுதான் ஹெட்லைன். மிஸ்டேக் விசிபிள், எஃபர்ட் இன்விசிபிள். உங்க லைஃப்ல கூட இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்திருக்கா? லஞ்ச் ரெடியா இருக்கும், ஆனா அதை ப்ரிப்பேர் பண்ண எஃபர்ட் தான் ரொம்ப நேரம் இன்விசிபிளா இருக்கும். இது ஒரு வீட்டில் மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை, நம்ம எல்லாரோட லைஃப்ல மேனேஜ் பண்ணுங்கன்னு தான் கற்றுக்கிட்டு வளர்றோம். ஆனால் ஷேர் பண்ணலாம்னு யோசிக்க கொஞ்சம் லேட்டாக தான் யோசிக்கிறோம். அந்த ஸ்மால் கேப் தான் சம்டைம்ஸ் வெயிட் அன்ஈவனாக ஃபீல் பண்ண வைக்கும். ஆஃபீஸில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கணும்னு ஒரு சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்ரிசியேஷன் சில நேரம் வரும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆல்மோஸ்ட் டெய்லி இருக்கும். ஸ்லோவாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ப்ரெஷர் டிஃபால்ட் ஆகிடும். கொஞ்சம் ஆனஸ்டாக யோசிச்சு பாருங்க. நம்ம டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் யாராவது காமா உனக்கு டயர்டாக இருக்க போலன்னு கேட்டால் ரொம்ப பெரிய விஷயமா ஃபீல் ஆகும். குட் நியூஸ் என்னென்னா, இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸில் ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட் நடக்குது. ஹெல்ப் பண்ணுறேன்னு இல்லை, இது நம்ம 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. ஷேர்டு குக்கிங், ஷேர்டு பிளானிங், ஷேர்ட் டிசிஷன்ஸ். இந்த ஸ்மால் மைண்ட் செட் சேஞ்ச் தான் லைஃப் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். வீக்கெண்டில் 2 பேரும் கிச்சனில் கேஷுவலாக பேசிட்டு குக் பண்ணிங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லைங்க, அது சிம்பிள் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் தான் டெய்லி லைஃப் ஸ்மூத்தாக நடக்க ஹெல்ப் பண்ணும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம சக்ஸஸ் டெஃபினேஷன் கொஞ்சம் ரீதிங்க் பண்ணலாமா? நிறைய பேருக்கு சக்ஸஸ்னா டைட்டில், சேலரி, அச்சீவ்மெண்ட். ஆனால் சக்ஸஸ்னா உங்கள் பீஸ் டிஸ்டர்ப் ஆகாத ஸ்டேட். நீங்கள் டயர்டாக இருந்தாலும் கில்ட் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்க முடிஞ்ச ஸ்டேட். நீங்கள் ஷேர் பண்ண சொன்னால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராத என்விரான்மெண்ட். உங்கள் வேல்யூ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஸ்டேட். அதுதான் ரியல் க்ரோத். இந்த வீக்கில் ஒரு ஸ்மால் ஷிஃப்ட் ட்ரை பண்ணுங்க. யாராவது உனக்கு எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்னு சொன்னால் ஸ்மைல் பண்ணுங்க. கேஷுவலாக சொல்லுங்க, மேனேஜ் பண்ண முடியும், ஆனால் ஷேர் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும். நோ ஃபைட், நோ ஈகோ, ஜஸ்ட் கிளாரிட்டி. விமென்ஸ் டேனா ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் கொஞ்சம் கம்மியாகிறது. கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக இருந்தா, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஷேர் பண்ணினா அவளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக் கம்மியாகும். அதுதான் ரியல் ரெஸ்பெக்ட். ஸோ இந்த விமென்ஸ் டேயில் ஒரு ஸ்மால் விஷ், எல்லா பெண்களுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியம் கொஞ்சம் கம்மியாகட்டும், அண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்ல பயம் இல்லாமல் இருக்கட்டும். ஹாப்பி விமென்ஸ் டே. ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண வரலைங்க, கொஞ்ச நேரம் நிம்மதியாக யோசிக்க வச்ச போதும் தான் பேசுகிறேன். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற சில உண்மைகள் இந்த மாதிரி பேசணும்னு தோணுச்சுன்னா அதுதான் இந்த ஸ்பேஸோட மீனிங். எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் சில நேரம் டயர்டாக இருக்கிறதும் நார்மல் தான். இந்த மாதிரி மனசோட பேசுகிற கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆனால் மனம் பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே பேசுறது கண்டென்ட் இல்லை, மனசோட பேச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பை மக்களே.